அருளால் இயேசு நமக்கு அழகா சொல்றார், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன், நான் உன் தேவன். சங்கீதத்தில் அழகா பார்க்கிறேன், என்னாயின் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாற செய்கிறார். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இது பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் மக்கள் வர்றாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா அடிமைகளாக இருக்கிறாங்க, வேற நாட்டில் இருக்காங்க, சுதந்திரங்கள் இல்லை. இதை எப்போ நாங்கள் அனுபவபூர்வமா உணர்ந்தேன் அப்படின்னா, கொழும்புக்கு மறைவுரையாற்ற போயிருந்தேன். ஒரு 20 நாட்கள் கொழும்புல இருந்தேன். அங்கிருந்து அப்படியே மலேசியா, சிங்கப்பூர் அப்படியே மறைவுரையாற்ற போனோம். அப்போ அந்த இலங்கையில இருக்கின்ற அந்த இளைஞர்கள், அவங்களுடைய அந்த சுதந்திர தாகம், அடிமையில இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. தமிழர்கள் அப்படிங்கிறனாலே வேலை வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் ஐடி முடிச்சிருக்காங்க, ஹை குவாலிஃபிகேஷன், ஆனா எந்த ஜாபும் இல்லை. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நாங்க தமிழகத்திலேயே இருந்திருக்கலாம், ஏன்னா எங்க மூதாதையர்கள் இங்க வந்து எங்களை அடிமைகளாக்கி விட்டார்கள். அப்ப அந்த சுதந்திரத்தை சுவைக்கின்ற ஒரு தாகம் அவங்களுக்கு இருக்கு. எங்க போனாலும் எங்களை கூட்டிகிட்டே போவாங்க. திருப்பலி முடிஞ்சு, தமிழ் திருப்பலி முடிஞ்சு அடுத்த சிங்கள திருப்பலிங்கிறப்போ நாங்கள் ஃப்ரீ. அப்போ ஒன்றை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்க வீடுகளுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வீடுகளுக்கு போனால் அந்த அம்மாமாரெலாம் அதான் சொல்லுவாங்க, நீங்களும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், நீங்களும் சுதந்திரம் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனால் எங்களால் அப்படி இருக்க முடியல. இந்த பின்னணியில தான் நான் ஈஜிப்ட் போனப்போ அதை உணர முடிந்தது. ஏன்னா ஈஜிப்டிலிருந்து, எகிப்திலிருந்து இங்க பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார் மோயிசன். பல கஷ்டங்கள், அரசனோட போராடுறாரு, மக்களோடய போராடுறாங்க. சாதாரணமான இல்லை, மக்களோட சமாளிக்கிறது. சில நல்லவங்க, சில மோசம். அவ திட்டுறாங்க மோயிசனை. அந்த தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். அவர் எந்த ரியாக்ஷனுமே காட்டிக்கல. அதில் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து நம்ம ஜெருசலேம் பார்டர் வர வரைக்கும் இந்த சைடு செங்கடல் வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் வந்து பாலைவன பாறைகள் இருந்து, இந்த பக்கம் பாலைவன பாறை, ஒரு செடி கூட இப்படி பார்க்க முடியாது. இந்த பக்கம் செங்கடல் வந்துட்டு இருக்கு, இது ரோடு. நம்ம போயிட்டே இருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 நாட்கள்ல இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு வந்திருக்க முடியும். அது ரூட் இருக்கு. ஆனால் இவர்கள் செய்த குறும்பு, இவர்கள் செய்த தவறு, 40 ஆண்டுகள் சுற்றி வர வேண்டியதாயிடுச்சு. இவங்களே தேர்ந்தெடுத்தோம். அந்த ஸ்பாட்ல வண்டி பஸ் நிறுத்துவோம், நிறுத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி உள்ள போயிட்டு வாங்க. ஏன்னா பாலைவன பாறைகள் ரவுண்டா இருக்கும். எதுக்குள்ள போய் எதுக்குள்ள வர்றதுன்னு தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், ஓகே நம்ம இங்க இறங்கிக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போகலாம், மறுபடியும் 10 நிமிஷத்துல வந்துடலாம். ஐயோ வேண்டாம் பதவிடுவோம், ஏன்னா வழி தெரியாது, மாறி இருக்கும். இஸ்ராயல் மக்கள்கிட்ட மோயிசன் சொல்றாரு, இங்கேயே பாளையம் இறங்குங்கள், அந்த சைடு போகாதீங்கிறாரு. அதை மீறி அங்க போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல, ரூட்டு மாறிடுச்சு. அவங்க கடந்து போகல, குறுக்கு அப்படி வருகின்ற பொழுது செங்கடல் கட்டாந்தரையாக மாறியது. அதற்கு முன்பு என்ன நடந்தது? இஸ்ராயல் மக்கள் மோயிசனை தூற்றுகிறார்கள். உனக்கு வேற வழியே தெரியலையா? வேற வழியில எங்களை கூட்டிட்டு போயிருக்கலாமே, இந்த வழியில எதுக்கு எங்களை கூட்டிட்டு போன? பின்னால பாக்குறாங்க, பார்வோனுடைய படை துரத்தி கொண்டே வருகிறது. அப்ப முன்னால செங்கடல், இன்னும் போவோம், நாங்க அங்க அடிமையா இருந்திருப்போம், ஆனா இங்க கொண்டு செங்கடல்ல எங்களை வீழ்த்த போறது. இல்லாட்டி பார்வோன் படை வந்துட்டு இருக்கு, மறுபடியும் நாங்கள் அடிமையில போகணும், இன்னும் கஷ்டம் எங்களுக்கு. தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சிட்டு பனிஷ் பண்ணுவானுங்க. இவர் அனுப்பிக்கவே இல்லை பாருங்க. இன்னைக்கு நமக்கு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இழப்புகள் வர்றப்ப நம்ம தடுமாறிடுறோம், நடுங்கிடுறோம். அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு பல நேரங்களில் இருப்பதில்லை. ஆனால் மோயிசன் பாருங்க, பெரிக்கா அவர் அமைதியா போறாரு, அவர் ஜெபிக்கிறாரு. இறைவன் சொல்றாரு, மோயிசே உன்னுடைய வலது கரத்தை செங்கடலை நோக்கி நீட்டு, என்னுடைய சுவாச காற்றை உன் வலது புறம் இருந்து செங்கடலை நோக்கி நான் வீச செய்வேன், செங்கடல் கட்டாந்தரையாக மாறும், என்னுடைய மக்கள் கால் நனையாமல் அவர்கள் கடந்து செல்வார்கள். இசையா சாகமம்
மோயிசர் வலது கரத்தை நோக்கி அப்படி நீட்டி செங்கடலை நோக்கி ஜெபிக்கிறாரு. இரவு முழுவதும் இறைவனுடைய பிரசன்னம் மோயிசனுடைய வலதுபுறத்திலே இருக்கிறது. செங்கடல் கட்டாந்தரையாக மாறுகிறது. அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் செல்லுகின்றார்கள். இன்றைக்கு அந்த கிணறு இருக்கு, குறுக்கு வாக்கில தான் வராங்க. இன்னைக்கு மாறாவின் தண்ணீர் அண்ணா. அப்போ அவங்க கடந்து வர்றாங்க. கடந்து வர்றப்போ தண்ணி தாகம், கடந்து வர்றப்போ தண்ணி தாகம். அங்க கிணறு இருக்கு, அந்த கிணத்துல தண்ணி இருக்கு. இன்னைக்கும் அங்க கிணத்துல தண்ணி இருக்கு. நமக்கு என்ன நேச்சர், உடனே அந்த தண்ணி எடுத்து நம்ம குடிக்கணும் இல்லையா, தாகம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லாம் அந்த அவங்க உள்ள எடுத்து தண்ணி எடுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. கசப்பு, அதான் மாறானா என்ன, கசப்பு. இன்னும் கோபம் வந்துருச்சு. செங்கடலை அழைத்து வந்ததே பெரிய விஷயம், அதுக்கு சந்தோஷப்படல. தண்ணி தாகம், மாறா அந்த கசப்பான தண்ணியை குடிக்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபம், ஆத்திரப்படுறாங்க. இவன் அமைதியா வழக்கம் போல போறாரு, இறைவன் இடத்துல ஜெபிக்கிறார். இறைவன் சொல்றார், மோயிசனே அங்க இருக்கிற ஒரு மரக்கட்டை அந்த துண்டை அந்த கிணத்துக்குள்ள போடு. கசப்பான அந்த மாறா என்ற கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறும். எனக்கு அருமையானவர்களே, நாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய்விடக்கூடாது. என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுவே மையம், என்னுடைய இயேசுவே மையம். ஆனால் குமார் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே அவர் மலர் பாதையில் அப்படியே நடந்துட்டு போயிடல. மலர் பாதையில் அப்படியே நடந்துட்டு அவர் போல. முட்கள் இருந்தது, கரடு முரடான பாதைகள் இருந்தது, புயல் காற்று வீசியது, காற்று வெள்ளம் அப்படி வந்தது, சூறாவளி காற்று வந்தது. ஆனால் அவர் பிடித்திருந்தது அந்த ஆண்டவரை தான். அவர் பிடித்திருந்தது ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் சோர்ந்து போகின்ற பொழுது, தளர்ந்து போகின்ற பொழுது அவரை பிடிப்போம். மாறா என்ற அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறும். இல்லை, கண்ணீரெல்லாம் மதுரமாய் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீரெல்லாம் நீங்கிடும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாய் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கவலை எல்லாம் கவலை எல்லாம் தீர்ந்திடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா
சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையாய் எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்படி மகிழ்ச்சியா பாடிட்டு சந்தோஷமா அவர்கள் கடந்து செல்லுகின்றார்கள். யோர்தா நாடு, அங்க நேபோ மலை, அந்த நேபோ மலையை வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, மோயிசன் கானான் தேசத்திற்குள்ள போகக்கூடாது. அது இன்னும் ஒரு புரியாத புதிராத்தான் இருக்கு. நாங்களும் பல விவிலிய விளக்கங்களை படித்து பார்த்தோம். ஆனால் அது ஏன் அப்படின்னா, ஊற்று தண்ணீர் கேட்குறாங்க, பாலைவனம் தண்ணீர். அப்போ மோயிசன் போய் ஒரு பாறையில் அடிக்கிறாரு, தண்ணி வருது. ஆண்டவர் சொன்னது ஒரு முறை அடியுங்க இல்லை சாமி, ஆனால் இவர் 3 முறை அடிச்சிருக்காரு. அந்த 3 முறை அடிச்சது ஒரு முறை தானே அடிக்க சொன்னாரு, 3 முறை ஏன் அடிச்ச? அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். கானான் தேசத்திற்குள்ள போக முடியும். இல்லை மோயிசன் வெரி குட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோயிசன். அங்க நேபோ மலையில நிக்கிறப்போ கண் கலங்கிடும். ஏன்னா 40 வருஷம் அழைச்சிட்டு வந்த மோயிசனால கானான் தேசத்திற்குள்ள போக முடியல. அவ்வளவு செழிப்பான நாடு. அந்த நேபோ மலையிலிருந்து பார்த்தோம்னா தெரியும், அது கானான் தேசம் தெரியும். யோர்தா நதி அப்படியே போகும். அந்த யோர்தா நதி தான் அதுக்கு வளமையை கொடுப்பது. அவன் மோயிசன் காமிக்கிறார் யார்கிட்ட? ஜோசுவாட்ட. இப்போ ஜோசுவெல்லாம் அழைச்சிட்டு யோர்தா நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ள போகணும். அப்ப ஜோசுவாட்ட காட்டுறாரு, அதான் கானான் தேசம், என்னுடைய மக்களை நீ கூட்டிட்டு போ. அவர்கள் போகின்ற பொழுது அப்படியே பார்க்கிறார் மோயிசன். எவ்வளவு தனிமையா இருக்கணும்ல. அங்கதான் இறந்தாரு மோயிசன், அங்கதான் இறந்தாரு. நான் ஒவ்வொரு தடவை போகின்ற பொழுதும் அங்க எங்கதான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தேடுறது அப்படியே அவருடைய இது. ஆனால் அவர் அடக்கம் பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அந்த பகுதி அதுதான், அவர் இறுதி காலம் அந்த நேபோ மலை தான். சரி, இப்போ செய்தி என்ன அப்படின்னா, ஜோசுவா அழைச்சிட்டு வர்றார். இப்போ யோர்தா நதி கடக்கணும். எப்படி கடப்பது? இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் மோயிசன் இருந்தார், அவர் வழி நடத்திட்டு இருந்தார். இப்போ மோயிசன் இல்லை, இவர் தனியா விடப்பட்டார். வினோத் மாதிரி, தனி கவிதா மாதிரி, அவங்க வீட்டுக்காரர் மாதிரி, கவிதா மாதிரி. அப்போ நாங்களாம் சின்ன ஃபாதரா இருக்கிறப்ப, அசிஸ்டண்டா இருக்கிற ஜாலியா இருக்கும். இல்லை ஃபாதர், ஜாலியா இருக்கும். எனக்கு 17 அசிஸ்டன்ட் இருக்கும். இப்போதான் ஃப்ரீயா இருக்கேன். 17 அசிஸ்டன்ட் கஷ்டம். இந்த மாமியாரும் மருமகளும் ஒன்றா இருந்துடலாம். ஆனால் பெரிய ஃபாதர் சின்ன ஃபாதர் ஒன்றா இருக்கிறது கஷ்டம் இல்லை சாமி, ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது இப்போ உள்ள சூழல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, பரவாயில்ல. அப்போ நாங்களாம் ஜாலியாக இருப்போம். ஏன்னா பெரிய ஃபாதர் எல்லாம் பார்த்துக்குவாரு, திட்டு வாங்குறது அவரே வாங்கிக்குவாரு, அடிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்ற எதுனாலும் அவரே தான் பார்த்துக்குவாரு, அக்கௌண்ட்ஸ் அவரே பார்த்துருவாரு. நமக்கு ஜாலி. ஒரு மாஸ்டர் வைக்க சொன்னால் மாஸ்டர் வச்சிடலாம், வேற ஒர்க் கொடுத்தாங்கன்னா கொடுக்க சொல்லலாம். எனக்கு ஃபாதர் மரியநாதருக்கு காட்டூரில் இருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் அவருக்கு பிடிக்கணும், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5:30க்கு காட்டூரில் மாஸ். 5:30 தொடங்கினா கரெக்டாக 6:30க்கு முடிக்கணும். 1 மணி நேரம், அதுக்கு மேலே முன்னே அது சொல்றதுலேயே நம்ம சென்று வாரங்கள் பூசி மொழியை முடிச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் நான் போகணும், போய் அங்கேயும் கட்டிட்டு பேண்ட் ஷர்ட்டில் வந்து அவர் ரூமில் போய் நிற்கணும். எனக்கு 50 ரூபா கொடுப்பாரு. எதுக்கு 50 ரூபான்னா, ஆப்போசிட்டில் பார்க் இருக்கு இல்லைங்களா, விஓசி பார்க்கு நான் போயிட்டு வரணும். அதுக்கு பாக்கெட் மணி 50 ரூபா. வாரம் வாரம் போகணும். அதே சமயத்தில் 8 மணிக்கு அங்கே வந்துடணும் சாப்பிட்றது. இது நல்ல உறவுகள், ரொம்ப ஜாலி. வாரம் ஒரு 50 ரூபா, 90களில் 50 ரூபா கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். அது நம்ம எங்கே போய் செலவு பண்ணுறோம், பைக்கில் வச்சுக்கோ சுற்றி பார்த்து அப்படி வருவோம். அப்போது ஜோசுவா அதே மாதிரி ஜாலியாக இருந்துட்டார். ஒரு தடவை காட்டூரில் காலை திருப்பலி முடிச்சுட்டு வந்து நான் உட்கார்றேன். அவருக்கு சாயந்தரம் திருப்பலி. வயசானவர் தூங்க மாட்டார். அவர் ரூமில் அவர் உட்காந்து இருக்காரு, டோரில் ஓப்பன் பண்ணியிருக்கு. நான் ஏதோ ரூமில் இருக்கிறேன். முதல் ரூம் என்னது, வந்தோன்னா ஒரு அம்மா வெளியே நின்று பயங்கரமாக சவுண்ட் விடுது, திட்டுதுன்னு இருக்குது. நான் எட்டி பார்த்து இந்த அம்மாவுக்கு எனக்கு சம்பளமே இல்லை, பார்த்த முகமும் இல்லை. இதுக்கு இவ்வளோ திட்டுதுன்னு கூலாக கேட்டேன். ஏம்மா நான் உனக்கு என்னமா செஞ்சேன், இப்போதாம்மா பூசை முடிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னை பார்த்தது இல்லைம்மா, ஏன் என்ன திட்டுற அப்படின்னு. நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் இல்லையா? ஓ, விஷயம் அப்படி வருது. அந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கேன். அங்கே போகிறேன், நேரம் அங்கே போயிடுச்சு. அங்கே போய் பயங்கர சவுண்டு. அந்த மாதிரி திட்டிட்டு இருக்கு. இவர் அந்த மாதிரி திட்ட மாட்டாரு. எனக்கு பெல் அடிக்கிறாரு, காலிங் பெல் அடிச்சு என்ன கூப்பிட்டு, நீங்க அந்த மாதிரி இங்கே அடிச்சாரு. அப்ப இவர் கேட்டு இருந்திருக்காரு, நீங்க தாங்க பார்க்கணும்னு சொல்லிச்சு. அதுதான் அப்போ அந்த மாதிரி சொல்றாரு. அவரோட பெற்றுக்கணும். அந்த மாதிரி விருது போயிடுச்சு. அப்போ ஜாலியா இருந்தார் ஜோசுவா, ஜாலியா இருந்தார். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, கடந்து செல்லணும். அப்பதான் அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ மோயிசன் என்ன செய்கிறார்? மோயிசன் என்ன செய்கிறார்? செங்கடலை கடக்கின்ற பொழுது மோயிசன் இறைவனிடம் நீட்டினார். அப்போ செங்கடலை நோக்கி வலது கையை நீட்டினார். அப்போ ஜெபிக்கணும். அப்போ ஜோசுவா ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் சொல்றார், ஜோசுவா இங்க இருக்கின்ற லேவியர்களை, குருக்களை எல்லாம் அழைத்துக்கொள், இந்த உடன்படிக்கை பெட்டகத்தை அவர்களை சுமக்க சொல். அவருடைய பாதம் யோர்தான் நதியின் கரையை தொடுகின்ற பொழுது யோர்தான் நதி கட்டாந்தரையாக மாறும். என்னுடைய மக்கள் கால் நனையாமல் கடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா செய்தார். அவர்கள் கடந்து போகின்ற பொழுது யோர்தான் நதி கட்டாந்தரையாக மாறியது. எனக்கு அருமையானவர்கள், இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் எத்தனையோ செங்கடல்கள், எத்தனையோ யோர்தான் நதிகள், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது இந்த குடும்பம். இன்னும் இறைவனுடைய பிரசனம் உங்கள் வலதுபுறத்தில் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரின் வலதுபுறத்திலும் இறைவனுடைய பிரசனம் இருக்கும். உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கின்ற இந்த இறை பணி, இந்த இறை பணி இறைவனுக்கு செய்கின்ற பணி, இறை மக்களுக்கு செய்கின்ற பணி, இதன் வழியாக இறைவனுடைய அருள் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் என்று உங்களை வாழ்த்தி, நல்லாய் இயேசு எந்தெந்த வாழ்க்கை பெறுவாராக என்று கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது என் குறித்து விட்டார் தூரம் போயிடம் கண்டு கொண்டார். சின்னம் சீர்வயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளித்துரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளித்துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்த காரணவர், இந்த உள்ளத்து சொந்தமனா. இந்த பாதத்தில் சொந்த காரணவர், இந்த உள்ளத்து சொந்தமனா. அந்த ஞானத்தில் நிறைந்து தியானத்தில் வாழ்ந்த அதுவே இறை நிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மரணம்
நாம் வருவோம் மறை நிறைவோம் இறை அன்பு நாம் வருவோம் நாம் வருவோம் மறை நிறைவோம் இறை அன்பு நாம் வருவோம் யாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான அன்பின் உறவுகள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தால் வாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற இறை வார்த்தைக்கேற்ப கடந்த 25 ஆண்டுகள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாளின் விருப்பப்படி என் தந்தை ஏ.கே.ஆர். குமார் அவர்களின் வழியாக இந்த இடத்தில் மக்கள் பல இறை வார்த்தைகள் மற்றும் பல அற்புதங்களை பெற்று சென்றுள்ளார்கள். அதன் வகையில் நன்றி கூறும் வகையில் கல்வாரி திருப்பலியை ஒப்பு கொடுத்து இறை ஆசை பெறுவோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நமது வட்டார முதன்மை குரு அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்காகவும் மேலும் திரு ஏ.கே.ஆர். அவருடைய ஆன்ம இறைப்பாட்சிக்காகவும் இந்த குடும்பத்தை இறைவன் இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் வருகின்ற நாட்களிலும் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவேன் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே. புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவ ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரை நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 8ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 27 முதல் 35 முடியவும். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும்,
வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, வேறொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைவர்கள், குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடி பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிட வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்திட விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உனக்கென நான் காணிக்கை உனக்குடனே தான் இறைவா, பலியனை நான் தருகின்றேன். உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரவழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
பலர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். Yeah.